அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று ஒரு சின்ன தகவல். சொல் வெல்லும் சொல் கொல்லும் சொல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெல்லும் சொல். ராம்ராஜ் காட்டனுடைய நிறுவனத்தார் நாகராஜன் ஐயா அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவர் முதலாக வேட்டி தொழில் ஆரம்பிக்கும் பொழுது அவர் தொழிலாளி, அவர் தான் முதலாளி. ஆரம்பிக்கும் தருணத்தில் ஆந்திராவில் வேட்டி அதிகமாக விற்பனையாகுது. ஏன்னா ஆந்திராக்காரங்க நிறைய பேர் வேட்டி கட்டக்கூடியவர்கள். அந்த தருணத்தில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கிட்ட என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ போகும்போது அந்த நிறுவனத்தில் அந்த ஓனர் பார்க்குறாரு. போங்க, ஒன்றும் இல்லை, ஆர்டர்லாம் தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இன்னொன்று இவருக்கு தெலுங்கு தெரியாது. திரும்பவும் போய் நிற்கிறாரு. தினமும் போய் நிற்க அந்த ஓனருக்கு ரொம்ப கோவம் வருது. நான் தான் உனக்கு ஆர்டர் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, திரும்ப தினமும் எதுக்காக நிற்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது நாகராஜன் ஐயா சொன்ன வார்த்தை, இல்லை நான் உங்களை தினமும் பார்க்கும் பொழுது எனக்கு வியாபாரம் ரொம்ப நல்ல அமோகமாக ஆகுது, உங்களுடைய முக ராசி, அதுக்காக தான் நான் தினமும் நிற்கிறேன்னு சொன்னாராம். அந்த ஒரு வார்த்தையை கேட்ட அந்த முதலாளி என்ன பண்ணார்னா, ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டார். ஓ, என்னுடைய முகராசி நல்ல வியாபாரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு உடனடியாக என்ன பண்ணார்னா, இவருக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாரு. அதை ஒருத்தரை அவர் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்றது அடுத்த பட்சம். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சொல் அவர் மனதை எப்படி கவர்ந்தது. அந்த நிறுவனம் தொடங்கின நாள்லேருந்து இது வரைக்குமே அவர்களுடைய உறவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அவருடைய மகன் வந்துட்டார். யாருன்னா ஆந்திராவில் சொன்னீங்களா நிறுவனத்தை, அவருடைய மகன்களும் வந்துட்டாங்க. இருந்தாலும் 40 வருஷம் அவங்களுடைய உறவு நீடிச்சுட்டு தான் இருக்குது. இந்த நீட்டிப்புக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெல்லக்கூடிய அந்த ஒரு சொல். நம்ம யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் நாம் பயன்படுத்தக்கூடிய சொல் வெல்லக்கூடிய சொல்லாக இருக்கட்டும். நன்றி.